ராமாயணம் நம் வாழ்வை வெற்றியாக்கி தரக்கூடிய ஒரு காவியம். இது நான் என் வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு எழுத்தும் இதிலே சத்தியம். ராமாயணத்தை கேட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால் உங்கள் வாழ்வு வெற்றியாகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. அதை நம்ப வேண்டும். முதலிலே ராமாயணத்தை கேட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், வாழ்க்கையிலே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய பெற்றோர் அல்லது நம் மூதாதையருடைய வாழ்க்கையை விட இன்றைய வாழ்க்கையை எவ்வளவு நாங்கள் வளர்ந்து வசதி பெற்றிருக்கிறோம் நினைத்து பாருங்கள். பழைய காலத்திலே கதிராமத்துக்கு போவதானால் யாழ்ப்பாணத்திலிருந்து வண்டில் கட்டி போவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என் காலத்துக்கு முன்பு. உணவு கட்டி கொண்டு வண்டி கட்டி கொண்டு போகிற வழக்கம். யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிறது, ஒரு யாழ்ப்பாண கிராமத்திலே இருந்து டவுனுக்கு வந்து போவது என்பது ஒரு பெரிய வெளிநாடு போவது போன்ற ஒரு அனுபவம் ஒரு தலைமுறைக்கு. அப்படி இருந்த காலம். ஒரு வசதி இல்லாமல் தான் தன் முயற்சி, தன் ரத்தம், தன் வியர்வை என்று வாழ்ந்த நம்முடைய இனம் அனுபவித்த அனுபவிப்பை விட இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிற அனுபவிப்பு, அதுவும் கொழும்பிலே வாழ்கிற நாங்கள் அனுபவிக்கிற அனுபவிப்பு என்பது எவ்வளவு அதிகம். எல்லா வசதியும் இருக்கிறது, பொய் சொல்லக்கூடாது. நான் கடவுளுக்கு நேர்மையாக பேசுகிறேன். நினைத்த உடனே டெலிபோன், அதுவும் முந்தி இருந்த இடத்துல பேசுவதற்கு இப்ப நடந்து பேசுறான். அவனவன் சுயமாத்தான் போறானா இல்லாட்டி ஏதாவது பழுதா என்று சந்தேகமாகவே இருக்கிறது. தன் பாட்டுக்கு கதைச்சு கொண்டு போறான். முந்தி அப்படி கதைச்சா வேற ஏதாவது அதுக்கு பேர் சொல்லுவார்கள். இப்படி எத்தனை வசதி வந்து விட்டது. போவதற்கு கார், உடனே வேன், ஏசி வேன். ஏசி இல்லாமல் இப்ப வேன்ல போறான் இல்லை ஒருத்தரும். யாழ்ப்பாணத்தில் முந்தி ஒரு 30 வேன் ஒரு வேன் ஓடினது. அது இயல்பாகவே அது ஏசி என்ற வெளி திறந்துதான் விட்டிருக்கும். இப்படி வசதியற்று வாழ்ந்த அந்த தலைமுறையிலே இருந்து இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு வசதி பெற்றிருக்கிறோம். நான் அது பல மேடைகளில் சொன்னதுதான். சுவைக்காக ஒரு தரம் சொல்ல எனக்கு விருப்பம். என்னுடைய பாட்டிக்கு வடை சுட எடுத்த நேரம் 3 மணித்தியாலம் ஆக குறைந்தது. ஒரு வடை சுடுவதானால் உளுந்து வேண்டி ஊறவிட வேண்டும். பிறகு அந்த தோல் கழுவி எடுக்க 1/2 மணித்தியாலம் மெனக்கிட வேண்டும். அதுக்கப்புறம் ஆட்டுக்கல்ல அரைச்சு, அதுக்கப்புறம் அடுப்பு மூட்டி வடை சுட்டு அந்த வடையை கையில் எடுத்து சாப்பிட 3-3.5 மணித்தியாலம் என் பாட்டிக்கு போன நேரம். அதுவே இன்றைக்கு எங்களுக்கு 1/2 மணித்தியாலம். உளுந்த தோலை அவன் எடுத்துட்டே தந்துட்டான், நமக்கு கஷ்டப்படப்படாது. அதை ஊற விட்டு அதை சுடுறதுக்கே கன பேருக்கு பஞ்சியா இருக்கிறது. மிஷினில் போட்டு இப்படி ஒரு அமத்து, நான் உளுந்து அரைச்சிட்டு வர்றேன். இப்போ அது கல்லில் ஆட்டின ஆட்டெல்லாம் போய் ஒரு அமத்தை அதை அரைச்சிப்போம். பிறகு அப்படி தூக்கி கேஸை இப்படி திறந்தால் அடுப்பு எரிஞ்சுப்போம், வடையை சுட்டு எடுக்கிறது. 2.5 மணித்தியாலம் விஞ்ஞானம் எனக்கு மிச்சம் பிடித்து தந்திருக்கிறது. என்னுடைய பாட்டிக்கு இருந்த நேரத்தை விட நான் சாதாரணமான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு வடை சுடுவதற்கு என் பாட்டிக்கு எடுத்த நேரத்தில் இருந்து விஞ்ஞானமும் அறிவியல் வளர்ச்சியும் 2.5 மணித்தியாலங்கள் எனக்கு மிச்சம் பிடித்து தந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து பாருங்கள். எவ்வளவு நேரம் எங்களுடைய வசதியாலே எங்களுக்கு மிச்சப்பட்டிருக்கிறது. எங்கே அந்த நேரம்? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் புது தலைமுறையிடம் கேட்கிற கேள்வி இதுதான். எங்கே அந்த நேரம்? என் பாட்டியை விட நான் நிறைய நேரம் மிச்சப்படுத்தி அமைதியாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றிலும் நேரம் மிச்சம் பிடித்திருக்கிறேன். என் பாட்டி யாழ்ப்பாணம் போய் வர நடந்து போய் வந்திருக்கிறாள், வண்டிலே போய் வந்திருக்கிறாள். நான் காரில் எடுத்து ஒரு அமத்தமத்தினா அங்கு போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. இப்படி போய் வந்த நேரங்கள் எல்லாம் மிச்சம் பிடித்து தந்திருக்கிறதே. அப்படியானால் என் பாட்டியை விட நான் எவ்வளவு அமைதியாக, ஆறுதலாக, நேரம் கிடைத்து ஆறுதலாக கோயில் பார்த்து திருவிழா பார்த்து இருந்திருக்க வேண்டும், உறவு கொண்டாடி இருந்திருக்க வேண்டும். ஆனால் எவரை கேட்டாலும் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. அப்படியானால் இந்த அறிவியல் கருவிகள் மிச்சம் பிடித்து தந்த நேரம் எங்கே போயிற்று? ஒரு நிமிஷமாவது நின்று சிந்தித்திருக்கிறோமா? இவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தி நேரத்தை மிச்சம் பிடித்தோமே, அந்த நேரங்கள் எங்கே போயிற்று? நாங்கள் மிச்சம் பிடித்த நேரத்தை விட மனவேகத்தை அதிகரித்து விட்டோம். என்னுடைய பழைய பாட்டிக்கு தேவைகள் கொஞ்சம், அவளுடைய ஆசைகள் கொஞ்சம். அதனாலே அவளுடைய மனம் ஓடவில்லை. இருந்த நேரத்தை அவள் வாழ்ந்தாள். இன்றைக்கு ஆசை ஆசை, வேகம் வேகம், அறிவு 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 என்று மனதை குதிரை வேகத்திலே ஓட பண்ணிவிட்டு அந்த குதிரை வேகத்துக்கு நிகராக நாங்கள் எங்களுடைய உடம்பை அசைக்க முடியாமல் இன்றைக்கு நேரமின்றி போய் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு பொய்யான வாழ்க்கை என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரிடம் அமைதி இருக்கிறது? எவனை கேட்டாலும் டயபெட்டிஸ்,
எவனை கேட்டாலும் பிரஷர். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எவனை கேட்டாலும் பிரஷர், எவரை கேட்டாலும் மன வெறுப்பு, பதட்டம், டென்ஷன். ஏன்? என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று என்று கேட்டால் ஆசைகளை அதிகரித்து விட்டோம். மனதை நிறுத்த தெரியவில்லை. மனம் ஓடத் தொடங்கிவிட்டது. மனம் ஓடத் தொடங்கினால் பிறகு நேரம் என்பது இல்லைதான். நேரம் என்பது இல்லைதான். மனம் ஓடுகிறவனுக்கு வாழ்க்கை என்பதே இல்லை.